ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வியாபார ஆப்பில் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வியாபார ஆப்பில் சேல்ஸ் இன்வாய்ஸை உருவாக்குறது மூலயமா நம்ம கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனல் இன்வாய்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி டேக்ஸ் அமௌண்ட் வந்து ஈஸியாக கால்குலேட் செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சேல்ஸ் வந்து நடந்ததுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி கஸ்டமர் பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் நம்ம ட்ராக் செஞ்சுக்கலாம். இந்த இன்வாய்ஸ் போடுறது மூலயமா நமக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் மூலயமா ஈஸியாக வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க சேல்ஸ் இன்வைட்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். வியாபார ஆப்பில் இந்த சேல்ஸ்ன்ற நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து ஆட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிரெடிட்டாக கேஷான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே வந்து கஸ்டமர்ஸ் நேமை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணலைன்னா இங்கேயே பில்லிங் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். பில்லிங் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்கு நீங்கள் பில்லிங் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் அட்ரஸ் தேவைப்படுச்சுன்னா ஷிப்பிங் அட்ரஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ ஒரு ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன் குவான்டிட்டி 1 லிட்டர், அதாவது யூனிட்டி வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 குவான்டிட்டி 1 லிட்டர். இது வந்து வித் டேக்ஸ்னால 80 ரூபா. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தேவைப்படும்னா பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இங்கே அமௌண்ட் அப்படியே வந்துடும். உங்களுக்கு பர்சன்டேஜ் தேவைப்படலைன்னா போட தேவையில்லை. போட்டுட்டு இங்கே வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் அமௌண்ட் இவ்வளோ, மொத்த அமௌண்ட் இவ்வளோன்ட்டு கீழே வந்துடும். இங்கே வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு, இங்கே வந்து மொத்த அமௌண்ட்டு. அதே மாதிரி செகண்டில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸான்னு இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வித் டேக்ஸ்னால வித் டேக்ஸ்ன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 18%. இது வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு, இது மொத்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப் வந்து கேஷா செக்கா இல்லை நீங்கள் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வரும். இதில் நான் கேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆகி உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் இன்வாய்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வாய்ஸை ஷேர் பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஜிமெயில் மூலியமாக இல்லை மெசேஜ் மூலியமாவோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு, முன்னாடி வந்துடுச்சு. இந்த இதில் வந்து இந்த மோர் ஆக்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே வியூ எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ உருவாக்கின இன்வாய்ஸ் அப்படியே வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஆட்ஸ் சேல் கொடுத்துட்டு முதல்ல நம்ம கேஷ் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து கிரெடிட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ் ஆட் பண்ணனால அவங்க நேம் கொடுத்துட்டு ஃபோன் மொபைல் நம்பர் வந்துருச்சு. பில்லிங் அட்ரஸ் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்துருச்சு. அதே மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என் குவான்டிட்டி எவ்வளோ யூனிட்டு, ப்ரைஸ் அமௌண்ட்டு வித் டேக்ஸ் அமௌண்ட் அதே வந்துருச்சு. டோட்டல் அமௌண்ட் அதே வந்துருச்சு. நீங்கள் வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸா, இது வந்து வித் டேக்ஸ்னால வித் டேக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே ஜிஎஸ்டி 18%. டேக்ஸ் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே கேஷா இல்லை இதான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் அமௌண்ட் அந்த கிரெடிட் கொடுக்குறீங்களா ரிசீவ் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் அமௌண்ட் 1000 போட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 3250 வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறீங்க. இப்போ அது சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். சேவ் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு இப்படி தான் இன்வாய்ஸ் உருவாகும். இங்கேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பாருங்கள். டோட்டல் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட்டு, இதில் வந்து ரிசீவ்டு அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ், பேலன்ஸ் வந்து 300 to 50. இதையும் டவுன்லோட் பண்ணி வைக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப்பு, ஜிமெயில் மெசேஜ் அதில் இன்வாய்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒவ்வொரு இன்வாய்ஸும் நம்ம வியாபார ஆப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாக்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லியும் இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.